அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மையுள்ள நம்மருளே வணக்கம் வணக்கம். வாழ்க. அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த உலகில் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்கம் அடைந்திட அவரும் அப்படின்னு சொல்றார். அதாவது அகத்தில் கருப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அகத்தையே கருத்து இருக்குது, புறத்தில் வெளுத்து இருக்குது. அந்த உலகில் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்கம் அடைந்திட அவரும், அவர் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டால் அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திட அவங்களும் இந்த இகத்தில் பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவார்கள். எங்கே வந்தால் சன்மார்க்கத்துக்கு வந்தால் தான் இந்த இகத்தில் இருந்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடலாம். அதான் சொல்லுவார், இகநில பொருளாய் பரநில பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி. இப்போ இகத்திலையும் பரத்திலையும் இறைவன் இருக்கிறான். அப்போ இந்த இகத்தில் இருந்து பரத்தை அடையலாம். அதான் சொல்கிற அந்த இடத்துல அதான் நம்ம அழகாக எழுதியிருக்காரு. இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திட, இந்த இகத்தில் இருந்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திட நான் பெற்றேன் அப்படின்னு சொல்றார். இறைவன் என்னை இந்த உலகத்தை வருவிக்க உற்றேன், இதை நீ செய்யணும்பா அப்படின்னு சொல்லி இறைவன் அவரை இங்கே பிறக்க சொன்னாராம். இந்த பூமியில் கடலூர் மாவட்டத்தில் அவர் வருவிக்க உற்றேன், இறைவனுடைய அருளால் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன் அப்படின்றார். இறைவன் தான் என்னை இங்கே பிறக்க வச்சார். கடலூர் மாவட்டத்தில் மருதூரில் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறார். உலக மக்கள் அனைவரும் புறபக்தி செய்கின்றனர். உலக மக்கள் அனைவரும் புறபக்தி செய்கின்றனர். புறபக்தி அகத்தில் கருத்திருக்கும். புறபக்தின்றது அகத்தில் கருப்பு இருக்கும், கருத்து இருக்கும். புறபக்தியில் அகம் சுத்தமாக இருக்காது, அகம் கருத்து இருக்கும். அதான் சொன்னார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த. புறபக்தியில் மனம் உள்ளம் வெளுத்து இருக்காது, கருத்து இருக்கும் அப்படின்றார். அதான் அகப்புறம் புறப்புறம் அப்படின்னு. அகப்புறம் அகப்புறம் பண்ணுறது தான் பக்தி, அகத்து உள்ள பண்ணுறது தான் பக்தி. புறத்தில் பண்ணாக்கா பக்தி இல்லை. அந்த புறபக்தி அதில் சுத்தம் இருக்காது, அகம் உள்ளம் வெள்ளையாக இருக்காது, கருத்து இருக்கும். அகத்தே கருத்து அப்படின்ற புறத்தில் வெளுத்து இருக்கும்ன்றார். உலக மக்கள் அனைவரும் புறபக்தி என்ற பெயரால் வெளுத்து இருக்கின்றனர். புறபக்தியில் மனம் வெளுத்துரும் அப்படின்ற இருக்கிறாங்க, வெளுக்காது வெள்ளையாகாது அப்படின்னு சொல்கிறார். புறபக்தி அகத்தில் கருதினால், இந்த புறபக்தி இருக்குத அதை விட்டு அகத்தில் கருதினால் நினைத்தால் அகமாகிய உள்ளம் வெளுக்காதவரை இறைவனை எப்போதும் உணர முடியாது. அகமாகிய உள்ளம் வெளுக்காதவரை எப்போதும் இறைவனை உணர முடியாது. இகத்தில் இருந்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடவும். நீங்கள் இகத்திலிருந்தே பரத்தை பெறலாம், இகத்திலிருந்தே பரத்துக்கு போகலாம், பரத்திலிருந்து இகத்துக்கு வரலாம். அதான் ஆடோடி பந்து, ஆடோடி பந்துன்னார். பந்து மாதிரி விளையாடலாம். அதான் 10வது வாசல் திறந்த பிறகு இந்த பந்து விளையாட்டு ஆடலாம். அருள் சக்தி என்பது மிகவும் அற்புதமானது. அது அவுரூபமானது. அவுரூபம்னா கிடைக்காது. 12 வயசுக்கு ஒரு முறை பூ பூக்குது. அந்த மாதிரி அவுரூபமானது, அற்புதமானது.
அது எல்லோருக்கும் எளிதில் கிட்டுவதில்லை. அது எல்லோருக்கும் எளிதில் கிட்டாது. இதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற மன வலிமை உள்ளவர்களுக்கு மட்டுமே கிட்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது முடியாது என்ற நோயை அகற்றியவர்களுக்கு மட்டும் கிட்டும். முடியாதுன்னு ஒரு நோய் இருக்குது, எல்லாருக்கும் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ஈஸியாக, இதா என்னால் முடியாது அப்படின்னு. அந்த நோய் உள்ளவர்களுக்கு இது கிட்டாது. எட்டாது எட்டாது ஐயா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒரு பழமொழி. எட்டாது எட்டாது ஐயா அப்படின்னு சொல்லுவார். அடுத்த வரைக்கும் சொல்லக்கூடாது. அதுபோல் அடுத்த வரையும் என்னென்ன ஒன்றும் கிடையாது. எட்டாது எட்டாது ஐயா இந்த முட்டாளுக்கு அப்படின்னு. அப்படின்னா நம்ம எட்டாது கிடைக்காது முடியாதுன்னு சொன்னாக்கா முட்டாளுன்னு சொல்லுவார் ஒருத்தர். அதான் எட்டாது எட்டாது இந்த முட்டாளுக்கு அப்படின்னு. அதுபோல் நீங்கள் அதை தவற எடுத்துக்காதீங்க. அது ஒரு பெரியவர் சொல்லுவார் அந்த மாதிரி, எட்டாதுன்னு சொல்கிறவங்களாம் முட்டாளுன்னு வருது. அதுபோல் இது எளிதில் கிடைப்பதில்லை. இதற்கு விட்ட குறை தொட்ட குறை வேண்டும். ஏற்கனவே நாம் இது போயிருக்கிறோம், ஆன்மீகத்தில் இருக்கிறோம், சன்மார்க்கத்தில் இருக்கிறோம், எல்லாரையும் பார்க்குறோம், சித்தர் வழிபாடு பண்ணுறோம், சித்தரை பார்க்குறோம், முனிவர்கள் என்ன செஞ்சான்னு பார்க்குறோம், எல்லாத்தையும் புரட்டி பார்க்குறோம். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தினமும் நினைக்கிறோம். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து உணர்கிறோம், நினைக்கிறோம். இப்போ அப்போ நம்ம ஏற்கனவே ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தனால தான் இதில் வந்திருக்கிறோம். அப்படி விட்ட குறை தொட்ட குறை இல்லாதவர்கள் அவர்களுக்கு இது கிட்டாது அப்படின்னு சொல்றார். இதை பெறுவதற்கு இடைவிடாத முயற்சி தேவை. என்ன சொல்றாரு? இதை பெறுவதற்கு இடைவிடாத முயற்சி தேவை. சதா சிவாய நம சிவாய நம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இரண்டு புறவங்களுக்கும் மத்தியில் உன்னுடைய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். எத்தொழிலை செய்தாலும் யாது ஒன்றை நினைத்தாலும் முத்தர்மணம் மோனத்தேனும். தொழிலை செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கெலாம் ஒரு தடையே கிடையாது. அது மாதிரி செஞ்சுட்டே இருக்கலாம். நம்ம எண்ணங்கள் மட்டும் அங்கே இருக்கலாம். அப்போ என்ன சொல்கிறாரு? இடைவிடாது நன்முயற்சியில் இருக்க வேண்டும், நல்ல முயற்சியில் இருக்க வேண்டும், நன்முயற்சியில் இருக்க வேண்டும். இது யாருக்கு கிடைக்கும்? விட்ட குறை தொட்ட குறை உள்ளவங்களுக்கு தான் இது பஞ்சில் நெருப்பு பட்ட மாதிரி பிடிக்கும், வாழை மரத்தில் ஊசி ஊற்றுற மாதிரி பிடிக்கும். விட்ட குறை தொட்ட குறை இருக்கிறவங்களுக்கு தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் தேக்க மரத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கும், காஞ்சி போன மரத்தில் இரும்பில் ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்றுக்காது, மனம் ஏற்றுக்காது. அவங்க இதை கேட்டாலே அப்படியே டெலீட் பண்ணிடுவாங்க, இது வேண்டாம் அப்படின்னு. அப்போ நாம் மனிதனாக வாழ வேண்டும், நலமாக வாழ வேண்டும், நற்பெயரோடு வாழ வேண்டும், இறைவனை உணர வேண்டும் என்பதுதான். எல்லாரும் சாமியாராக நீங்கள் ஓரமாக போய் உட்காந்துங்கன்னு சொல்லலை. உன் பணி செஞ்சுக்கிட்டே இந்த பணி செய், இடைவிடாது நன்முயற்சியில் இரு. அப்படி நன்முயற்சியில் இருந்தோமானால் இப்பிறவியில் தப்பினாலும் அடுத்த பிறவியில் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். கிடைக்குமோ கிடைக்காதோன்னு இருக்காத, கிடைக்குன்ற எண்ணத்தோடு இரு. அப்படி 1% தவறிட்டாலும் அடுத்து உண்டு உனக்கு. வெயிட்டிங்கில் வச்சுப்பாங்க, உங்களை வெயிட்டிங்கில் வச்சு அடுத்தது கொடுத்துருவாங்க. வள்ளல் பெருமானை வெயிட்டிங்கில் வச்சு தான் மறுபடியும் இங்கே அனுப்புகிறாங்க பூமிக்கு. சின்ன அம்மையாருக்கும் ராமையா பிள்ளைக்கும் மகனாக பிறந்து இந்த உலக அளவில் உன்னுடைய பேரும் புகழும் மனிதனை மனிதனாக மாற்ற வேண்டும், மாமனிதனாக மாற்ற வேண்டும். மனிதனை மாமனிதன் வேற, மனிதன் வேற. அப்போ மாமனிதனாக மாற்றக்கூடியது தான் இந்த வள்ளல் பெருமானே. இந்த சன்மார்க்கத்தை ஆரம்பிக்காவிட்டால் இன்னும் எத்தனையோ பேர் அறிவு இழந்து எப்படியோ அவங்க வாழ்க்கை புயல் அடித்த மாதிரி ஆயிடும்.
லட்சக்கணக்கவங்க நல்லா இருக்காங்க. ஏன்னா ஒரு வார்த்தை போதும், இல்லை ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு போதும். அடுத்த பிறவியில் கிடைக்கும்னு நீங்கள் மனம் தளர்ந்துடாதீங்க அப்படின்றாரு. அடுத்த பிறவியில் தான் கிடைக்க போகுது, சரிப்போ இந்த பிறவியில் கிடைச்ச வரையும் கிடைக்கும், நல் முயற்சியிலே இருப்போம் அப்படின்னு இருக்காதீங்க. ஆனால் தேடல் என்ற பயணம் தொடர்ந்து இருக்க வேண்டும். தேடிக்கிட்டே இருக்கணும். தேடல் என்ற பயணத்தை விடவே கூடாது. அதான் ஐயா சொல்லிட்டாரு, இப்பிறவியில் கிடைக்கலாம், அடுத்த பிறவியில் கிடைக்கணும், அலட்சியமாக வந்துடாதீங்க, இப்பயே கூட கிடைக்கலாம். அதனால் தேடல் என்ற பயணத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்றார். இறைவனை உணரும் வரை விடாமுயற்சியில் இருங்கள். இறைவனை உணரும் வரை விடாமுயற்சியில் இருங்கள் அப்படின்றார். இறையருளை பெறுவதற்கு தெய்வமே தடையாக இருந்தாலும், தெய்வங்கள்லாம் தடுக்கும்ன்றார். கடவுள் வேற, தெய்வங்கள் வேற. இறையருளை பெறுவதற்கு தெய்வங்களே தடையாக இருந்தாலும் உன்னுடைய நன்முயற்சி, விடாமுயற்சி, விடாமல் தேடு அப்படின்றார். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, தெய்வத்தால் தடைகள் வந்தாலும் சரி, நாம் விடாமுயற்சி செய்ய வேண்டும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். சாதாரண வரி இல்லை இது, வள்ளுவ பெருந்தகை சொல்றார். தெய்வமே தடை செஞ்சாலும் சரி, தெய்வமே இதை செய்யாது விட்டாலும் சரி, தெய்வத்தால் ஆகாதனும் அவங்களால செய்ய முடியாட்டாலும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா தன் மெய் வருத்துன கூலி தரும். மெய் வருத்தத்துனா ஒன்றும் கிடையாது, அது கஷ்டமான வேலை கிடையாது. மெய் வருத்த தன்னுடைய புரோமதியில் சிந்தனையை வைத்து சிவனையின்னு உட்கார்ந்துருக்கிறது தான். முடிஞ்ச நேரம் 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான். சதா சிவாய நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் விடாமுயற்சி. அது தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். தொடர்பு லிங்கு விடக்கூடாது. ஏன்னா வேறு ஏதாவது உடையந்து உள்ளே பூந்துக்கும். சிங்கம்புலியெல்லாம் உள்ளே உடையந்து பூந்துடும். இந்த உள்ளத்தில் சிங்கம்புலியெல்லாம் வந்து பூந்துக்கும். அதுதான் கடவுளை வந்து உட்கார வைக்கணும். சிவாய நமன்னு சும்மா இருக்கிற நேரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். பல கோடான கோடி மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதில் ஒருவன் நன்முயற்சியில் இருக்கிறான். பல கோடியில் ஒருவன் நன்முயற்சியில் சித்தர்கள் அடைந்ததை, வள்ளல் பெருமான் அடைந்ததை அடைவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஞானிகளுக்கு தெரியும் எந்த மூலையில் இருக்கிறாங்க அப்படின்னு. நம்ம நாட்டில் இருக்கலாம், இல்லை அடுத்த நாட்டில் இருக்கலாம், எங்கேயே இருக்கலாம். ஆனால் பல கோடி மனிதர்களில் ஒருவன் நன்முயற்சியில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறார். அவன் யாரோ அவன்தான் என்னை உணர்கிறான். உண்மையிலே அவன் என்னை உணர்கிறான் அப்படின்ற. அவன் தான் உண்மையாக என்னை உணர்கிறான். புறத்தில் இல்லை, அகத்தில் உணர்கிறான். புறத்தில் பக்தி பண்ணும்போது அகம் கருத்துடும், அகத்தில் பக்தி பண்ணும்போது அகம் வெளுத்துடும். அகம் வெளுத்தாத வரை இறைவனை உணர முடியாது. அகம் வெளுத்தாதான் இறைவனை உணர முடியும். ஒரு பொருளை உற்று பார்ப்பவர்களுக்கு பற்று வருது. ஒரு நகையை பார்க்குறோம், அதை வாங்கணுன்ற பற்று வருது. அதான் ஒரு பொருளை உற்று பார்ப்பவருக்கு பற்று வருது. பற்று வந்து விட்டால், அந்த பற்று வந்து விட்டால் அந்த பற்று வந்த உடனே ஆசை வருகிறது. அதை வாங்கலாம் அப்படின்ற ஆசை வருகிறது. அந்த ஆசையில கோபம் வருகிறது. ஏன்னா அதை வாங்க முடியல, கோபம் வந்து போகுது. இல்லை எப்படியா முயற்சி பண்ணி அதை வாங்குகிறோம். பற்று வருது, பற்றிலிருந்து ஆசை வருது, ஆசையிலேருந்து கோபம் வருது.
அதுதான் பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்படின்னா. பற்றற்று இரு. அதனால் நீ விருப்பம் உள்ளவங்க அவங்க வாங்கிக்கிறாங்க போகிறாங்க, அதுக்கு தடை இல்லை. நீ எதுமேலும் பற்று வைக்காத. ஆடை அணிகலம் ஆண்டவனுக்கு தேவையில்லை. ஆடையும் தேவையில்லை, அணிகலமும் தேவையில்லை. ஏதோ உளுத்துவதற்கு ஒரு ஆடை, அவ்வளோதான். அது வெள்ளை ஆடையாக இருக்கலாம், கருப்பு ஆடையாக இருக்கலாம், மஞ்சள் ஆடையாக இருக்கலாம், எந்த ஆடையாக இருக்கலாம். ஆடை மட்டும் வெள்ளையாக இருந்தால் பத்தாது, உள்ளம் வெள்ளையாக இருக்கணும். உள்ளத்தில் கருப்பு இருக்கக்கூடாது, அகத்தே கருத்து இருக்கக்கூடாது. புறத்தில் மட்டும் வெளுத்து இருந்தால் புண்ணியம் இல்லை. அகத்தில் வெளுத்து இருக்கணும், அகத்தில் கருத்து இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஆடை, உடலை மறைப்பதற்கு ஒரு ஆடை, அவ்வளோதான். அப்போ பற்று வந்தால் ஆசை வருகிறது, ஆசை வந்தால் கோபம் வருகிறது. அந்த கோபம் வந்த உடனே நல்ல சிந்தனைகள் மறைந்து விடுகிறது. எங்கிருந்து எது எது வருது பாருங்க. பற்று வந்தால் ஆசை வருது, ஆசை வந்தால் கோபம் வருது, கோபம் வந்தால் நல்ல சிந்தனைகள், நன்முயற்சிகள், நல்ல முயற்சியில் இருக்கிறோம், அந்த முயற்சியெல்லாம் வீணா போயிடும் அப்படின்ட்டு. நன்முயற்சி, அந்த முயற்சிகள் நம்மகிட்ட விலகிடும் அப்படின்ற. இப்படி அந்த முயற்சி செய்ய இருக்கும்போது நம்முடைய நல்ல அறிவு மறந்துடும்ன்றார். இரண்டு புறவங்களுக்கு மத்தியிலே சிந்தனை வைத்து தேடுறோமே, அந்த நல்ல அறிவு மறந்து போகும். பற்று வந்தால் ஆசை வரும், ஆசை வந்தால் கோபம் வரும், கோபம் வந்தால் அறிவு மயங்கி போகும், அறிவு மயங்கிடும், மறந்து விலகிடும் அப்படின்னு சொல்றார். உள்ளத்தில் உள்ளானடி, உள்ளத்தில் நம்முடைய உள்ளத்தில் உள்ளானடி, அது நீ உணர வேண்டுமடி, அதை நீ உணர வேண்டுமடி. உள்ளத்தில் உள்ளானடி, அதை நீ உணர வேண்டுமடி. உள்ளத்தில் காண்பாயெனில், உள்ளத்தில் காண்பாயெனில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி. நீ உள்ளத்தில் பார்த்தேன்னு சொன்னா, உணர்ந்தேன்னு சொன்னா, அதே உள்ளத்தில் தான் கோவிலையும் காண்பாயடி. கோவில் எங்க சொல்றாரு? கோவில் உள்ளேயும் காண்பாயடி, வெளியே சொல்லலை, உள்ள. அதான் திருமூலர் சொன்னார், ஊன் உடலை ஆலயம் உள்ளமே பெருங்கோவில் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. இது தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். ஜீவன் தான் சிவலிங்கம் தெரியணும். அப்போ உள்ள உன்னுடைய பக்தி உள்முகமாக இருக்கணும், புறத்தில் இருக்கக்கூடாது, அகத்தில் இருக்கணும். அதான் சொல்றாரு, அகத்தே கருத்து புறத்தை வெளித்து. புறத்தில் இருந்தோம் திரும்ப நம்ம அகத்துக்கு வரணும். புறத்திலே இருந்து வாழையடி வாழையாக நம்ம பிறந்துகிட்டே இருக்கிறோம், திரும்ப மறையிறோம், திரும்ப வரோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எத்தனையோ பிறவி எடுத்தும் 7வது அறிவை நீ பெற்றால்தான் நீ மனிதனாக வாழ முடியும் அப்படின்றார். கண்ணுக்கு இனிய கண்டு காட்டிலே அலைய விட்டாய். கண்ணுக்கு இனியதை கண்டு மனதை காட்டிலே அலைய விட்டாய் அப்படின்றார். கண்ணுக்கு அழகான பொருள்லாம் பார்த்து இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம மனம் காட்டுக்கு ஓடி போகுது. கண்ணுக்கு இனியதை கண்டு, அதனால தான் வள்ளல் பெருமான் முக்கோடை போட்டு இப்படி நேராக பார்வை இருக்கிற மாதிரி போனார். எதையுமே சைடில் அவர் பார்க்கல. குறி போகுதா, அங்கே மாம்பழம் படுத்து இருக்குதா, பலாப்பழம் இருக்குதா, எதுவுமே தெரியாது, ஸ்ட்ரைட்டாக பார்வை தான். அது நட்ட பார்வை, பூமியை பார்த்து நடந்து போனார். ஏன்னா நல்ல விளைஞ்ச கதிர் பூமியை பார்த்துட்டு தான் இருக்கும். விளையாத இருக்கிற பதர் இருக்குது, அது மேலே பார்க்கும், ஸ்ட்ரைட்டாக பார்க்கும், நேராக. அது ஆனால் நல்ல விளைஞ்ச கதிர் பூமி தான் பார்க்கும். அதுபோல் அறிவு உள்ளவங்க, அறிவில் மேல் ஓங்கியவங்க, மகான்கள், ஞானிகள்லாம் கீழ்பார்வை கீழே தான் பார்த்துட்டு போவாங்க, அவங்களுக்கு மேல் பார்வை இருக்காது.
அதான் கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டிலே அலைய விட்டாய். பண்ணிய பூசையால நீங்கள் செஞ்ச பூசையெல்லாம் தோழி அப்படின்னு சொல்றார். பண்ணிய பூசையாலே பயன் ஒன்றும் இல்லையடி. இவ்வளோ பூசை பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறீங்க, அபிஷேக ஆராதனைலாம் செய்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பலனும் இல்லை அப்படின்ட்டார். அது வள்ளல் பெருமான் மட்டும் சொல்லலை, எல்லா சித்தர்களும் கோடான கோடி சித்தர்களும் சொல்கிறாங்க. பசுவுக்கு ஒரு கைவுறை, சாமிக்கு ஒரு பச்சலை. ஒரு பச்சலை, ஒரு வில்வமோ, ஒரு அருகம்பிள்ளை அதுக்கு வச்சா போதும். அதுக்காக செலவு தேவையில்லைன்றாங்க. செலவு வேண்டாம். பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல் கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து பாவங்கள் விலகும், புண்ணியம் சேரும். அதனுடைய பசுக்கு ஒரு கைப்பிடி புல்லை கொடு. சாமிக்காக போய் ஏதோ பணத்தை செலவு பண்ண வேணாம், ஒரு வில்வ இலையை பறித்து அதில் தலையில் வை. உருவத்தில் இருக்கும்போது அதை செய்யின்றாங்க. உருவத்தில் இருக்கும்போது அந்த இலையை பறித்து வச்சுக்கோ, இல்லை வேப்பிலையை பறித்து வச்சுக்கோ, இல்லை காட்டில் எந்த பூ இருக்குதோ அந்த பூவை பறிச்சுக்கோ. விலை இல்லாத பூவெல்லாம் விலை கொடுத்து வாங்குகிற பூ வாங்காதே அப்படின்றாங்க. விலை கொடுத்து வாங்கி பூஜை செய்ய வேண்டியதில்லை. அதான் சொல்கிறார், நீ பண்ணிய பூசையெல்லாம் பயன் ஒன்றும் இல்லை அடி தோழி. இவ்வளோ பூசை பண்ணி அதில் ஒரு பயனும் இல்லையே. வெறுத்த உம்மால் ஒரு பயனும் வேண்டேன். என்ன சொல்கிறார்? உங்களால் ஒரு பயனும் வேண்டாம். திரையின் பின் நிற்கின்றாய். எங்கே நிற்கிறான்? இறைவன் எங்கே இருக்கிறான்? அதான் 7 திரைகளாக வள்ளல் பெருமான் சொன்னார். அதன் பிறகு அநேக திரைகள்ன்றார். இந்த ஒரு திரை பச்சை திரை விலகினாலே எல்லா திரையும் விலகிடும். அதனால தான் அவர் 7 திரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற திரைகள் தானாக விலகிடும். இப்போ தாமரைப்பூ இருக்குன்னா காலையில் சூரிய ஒளி பட்ட உடனே அந்த மேலே இருக்கக்கூடிய பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு இதழ் அப்படி விலகும். அது விலகின உடனே பார்த்தாக்க ஒரு செகண்ட் கூட, அரை செகண்ட் கூட ஆகாது, பூ வந்து அழகாக மலர்ந்துடும். தாமரைப்பூ மலர்வதையும் யாரும் பார்த்ததில்லை, மல்லிகைப்பூ மலர்வதையும் யாரும் பார்த்ததில்லை. மல்லிகைப்பூ எடுத்துகிட்டே இருப்பாங்க, அது பூக்கிறது யாருக்குமே இப்போ இன்னும் இது வரைக்கும் யாரும் நான் பார்த்தேன்னு சொல்லலை. எடுத்துக்கிட்டே போனால் வந்து பார்க்குறோம் எல்லாம் பூத்து போச்சு அப்படின்வாங்க. தாமரை குளத்தில் உற்று பார்த்துட்டே இருப்பார். ஒரு செகண்ட் இப்படி திரும்பின உடனே அது பூத்துடும். எப்படிங்க? இப்போ ஒரு பூ கூட வந்து மனிதனுக்கு தெரியாத பூக்க ஆரம்பிக்குது. அப்போ தாமரை பூவில் அந்த பச்சையாக இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய அந்த பூவானது விலகிட்டால் மற்ற பூ தானே விலகி போகுது. அதனால பச்சை திரையை பறைவழி அதனால் அச்சுர மறைக்கும் அற்பெருஞ்சோதி. அப்புறம் ஒவ்வொரு திரையாக சொல்லிட்டு போகிறார். அப்போ இறைவன் திரையின் பின்புறமாக நிற்கின்றான். உன்னுடைய திரை எங்கே இருக்குதுன்னா இந்த பற்று வெளியில் இருக்கும்போது திரையை ஊந்து போகுது. அப்போ அவன் புறமத்தில் தான் இருக்கிறான், அவனுடைய திரையானது மறைக்குது அப்படின்னு சொல்கிறார். இறைவன் பின் நிற்கின்றான், திரைக்கும் பின்னால் நிற்கின்றான். இறைவன் உன்னை அவனை மறை ஓதும் ஞானிகள் மட்டுமே உணர முடியும். அவனை மறைனா தான் மந்திரம், சிவாய நம, எந்த மந்திரமே சொல்லிக்கலாம். வள்ளல் பெருமானே அதிகமாக சிவாய நம தான் சொல்லுவார். அப்போ அந்த மறை ஓதும் ஞானியர்கள் மட்டுமே காண்பார். சிவாய நமன் சொல்கிறான், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அருளை பெறுவார். வள்ளல் பெருமான் முருகனை உபதேசம் பண்ணார். ஓம் சரவணபா ஓம் சரவணபான்னு சொன்னார். கண்ணாடி முன் உட்காந்து அவர் காட்சி கொடுத்தார். இப்போ திரைமறைவில் தான் இறைவன் இருக்கிறான், ஒன்னிடத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். திரை இருக்கிறது, அந்த திரை மறைகிறது தான் அந்த அகம் வந்து வெளுக்கணும். அகம் வெளுக்காதான் திரை விலகாது, அகம் வெளுத்தாதான் திரை விலகும். குருவில்லா பெற்ற நானும், குருவில்லாத நீங்கள் யாரும் நான் அது செய்கிறேன் வாசி யோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடாது. யாரையாவது ஒரு குரு
நல்ல குருவோ கெட்ட குரு மனசார அவர் தான் குருன்னு ஏற்றுக்கணும். அவர் தவற சொன்னால் கூட ரைட்டாக நடக்கும். யாரை மனசார நீங்கள் 100% குருவாக ஏற்றுக்கிறீங்களோ அவங்க தவறாக சொன்னால் கூட அது ரைட்டாகவும் நடக்கும். ஏன்னா ஒரு வந்து மந்திரம் கேட்டான் ஒரு குருக்கிட்ட. அவர் என்ன சொன்னார்? ஓ மரம் 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 மரம்னு சொல்கிறா அப்படின்னாரு. என்னடா மரம்ன்றது ஒரு மந்திரமான்ட்டு சில பேர் விட்டுட்டான். அதில் ஒருத்தர் மட்டும் மனசுக்குள்ளேயே மரம் 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 மரம்னு சொன்னான். மரம் 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 மரம்னு சொன்னோடனே உள்ள ராம் 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 ராம்னு சத்தம் வந்து அவர் மரத்தை விட்டுட்டான். ராம் 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 ராம்னா ராமர் வந்துட்டார். அப்புறம் ராமர் வந்து ஏம்பா என்ன கூட்டனார், உன்னுடைய வரலாறு சொல்லி எழுத போகிறேன்னா வரலாறு சொன்னார், எழுதிட்டான். அப்போ அந்த குரு சொன்னது அவருக்கு மனசில் பட்டது சொன்னார் மரம் அப்படின்னு. அந்த மரத்தை சொல்லும்போது கொஞ்ச நாள் ஆனோடனே உள்ள ராம் ராம்னு அதுவே வருது. அதான் நம்முடைய பேரண்ட குருவான அந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய குருவை அவரே வந்து நமக்கு ஓதுவார், உண்மையை சொல்லுவார். ஆனால் நாம் நன்முயற்சியில் விடாமுயற்சியில் இருக்க வேண்டும். குருவில்லா பெற்ற நாணம். குருவில்லாத நாணம் பெற முடியாது. ஒரு குருவில்லாமல் நாணத்தை பெற முடியாது. குருவில்லா பெற்ற நாணம் குமரியை குமரி கூடி அப்படின்னா ஒரு குமரி பெண்ணை வந்து இன்னொரு குமரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியாம் அவங்க உதாரணம் சொல்கிறாங்க. குருவில்லா பெற்ற நாணம் குமரியை குமரி கூடி. ஒரு குமரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி கொடுத்து பண்ண முடியும்? அவங்க எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அதுபோல் நாணம் கிடைக்குமா குருவில்லைன்னா? அது உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. குருவில்லா பெற்ற நாணம் குமரியை குமரி கூடி. குமரி திருமணம் செஞ்சுக்கிட்டால் எப்படி நல்லா இருக்குமா? அவ்வளோ குருவில்லாத பெற்ற நாணம் நல்லா இருக்காது, அது எடுபடாது, அது இறைவனை உணர முடியாது, அது தாறுமாறான வழிகிட்டுன்னு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். குருவினால் பெற்ற நாணம் குமரியை குமரன் கூடி. ரெண்டாவது வரியில் சொல்கிறாங்க. குரு மூலியமா நீங்கள் நாணம் பெற்றால் குமரியை குமரன் கூடி. ஒரு இளம் பெண்ணு குமரியே ஒரு இளம் வயசு இளைஞன் திருமணம் செஞ்சுக்கிட்டான். அப்போ அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும். அதே போல் குரு மூலமாக கற்றுக்கிட்டு நாம் கற்றுக்கிற நாணம் நல்லாயிருக்கும். குருவில்லாத நாணம் வந்து குமரியை குமரி கூடி. குருவினால் பெற்ற நாணம் குமரியை குமரன் கூடி. அதான் இல்வாழ்க்கை. முனிவருக்கு எல்லாம் மாமுனிவர் அகத்தியர். இந்த உலகத்தில் எல்லா முனிவர்களுக்கும் மாமுனிவர் அகத்தியர். தேவர் காலத்தில் தெய்வேந்திரனுக்கும் வித்திகாசூரன் ஒரு சூரனுக்கும் சண்டை நடக்குது. அப்பயே வந்து நல்லவங்களும் வந்துருக்குறாங்க, கெட்டவங்களும் வந்திருக்காங்க. அதான் 100-5 சொல்லுவாங்க. 100-5 பங்கு நல்லவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை 2 விதமாக சொல்லலாம். 100-5 சொல்லலாம். 100-5னா 100 வந்து துரியோதனனுடைய தம்பிமார்கள். அப்போ இன்னொரு 5 105. அந்த 5 வந்து தேவர்கள் வம்சம், அவங்க தேவர்கள். அப்போ 100 பேர் அசுரர்கள் இருக்காங்க, 5 பேர் தான் தேவர்கள் இருக்காங்க. அதுபோல் பல கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த பூமியில் 5% பேர் தான் வந்து இங்கேயே இருந்துக்கிட்டு நன்முயற்சியில் இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கலாம், கேரளாவில் இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம், இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் கூட இருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல அந்த ஞானிகள் இருப்பாங்க. அந்த பேரண்ட குரு நேரடியாக அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருவார். உள்ளம் வெளுத்தா போதும், உள்ளத்தில் உள்ளானடி.
உள்ளத்தில் உள்ளானடின்றார். இந்த உள்ளத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். உள்ளத்தில் உள்ளானடி. அப்போ அந்த அகத்தியரை பார்த்து தெய்வேந்திரன் கேட்குறான், இந்த சூரனை என்னால் வெல்ல முடியல, அவனை எப்படி வெல்றதுக்கு, அவன் ஓடி கடலில் மறைஞ்சிட்டான், இவ்வளோ பெரிய சமுத்திரத்துலேருந்து அவனை தேட முடியல அப்படின்னு சொல்லி அகத்தியர்கிட்ட வந்து தெய்வேந்திரன் முறையிடுறான். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, நல்லவருக்கு உதவி செய்கிறது எப்பயுமே நல்லதாச்சே. அகத்தியர் சொல்கிறார், நல்லவருக்கு உதவி செய்கிறது எப்பவுமே நல்லது, கெட்டவருக்கு தான் உதவி செய்யக்கூடாது. ஏன் உதவி செய்யக்கூடாதுன்னா, ஆகாரம் மட்டும் கொடுக்கலாம். கெட்டவருக்கு ஆகாரம் மட்டும் கொடுக்கலாம். கெட்டவங்க வந்து உதவி கேட்டால் அவங்க போய் கெட்டது தான் செய்வாங்க. நல்லவங்க உதவி கேட்டால் அவங்க நல்லது தான் செய்வாங்க. அப்போ ஒரு விருத்திகாசுரனை சம்காரம் செஞ்சால் பல கோடி மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க. 100 அசுர குணம் கொண்ட தெய்வேந்திரனுடைய வகைரா அவங்கள அழிச்சா 5 பேர் நிம்மதியாக ஆட்சி பண்ணுவாங்க. இவங்க 5 பேர் தேவர், அதான் 105ன்னுவாங்க, 100ல் 5ன்னு சொல்லுவாங்க. அப்படி கடலில் மறைந்திருந்த சூரனை அகத்திய மாமுனிவர் தன்னுடைய கை அப்படி காமிச்சாராம். இப்படி உள்ளங்கை அப்படி காமிச்சு அந்த கடலில் இருக்கிற நீரெல்லாம் பந்து போல சுருட்டி தன் கையில் வச்சுக்கிட்டாராம். அனுமான் சஞ்சீவி மலையை தூக்கின்னு வந்த மாதிரி. ராமனுக்கு அனுமான் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி இவர் அகத்திய முனிவர் தன்னுடைய உள்ளங்கையிலே இந்த 75 பங்கு சூழ்ந்துடக்கூடிய இந்த நீரை, இந்த கடலை சுத்தமாக கையில் பந்து மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டாராம். ஏன்? அவருடைய தவ வலிமை, அப்பேற்பட்ட தவ வலிமை. தண்ணி விலகுனா விலகும், தண்ணி நில்லுன்னா நில்லும். மழை அதிகமாக பெய்ஞ்சு இப்போ பாழாகுது, அவங்களாம் நினச்சாங்கன்னா திட்டமான மழை தான் பெய்யும். அதுதான் நாடு நலம் பெருக நல்ல மழை பிடிக்க, திட்டமான மழை, யாருக்கும் சேதம் இல்லாத மழை. அதுதான் நாடு நலம் பெருக நல்ல மழை பிடிக்க. அப்படி உள்ளங்கையில் அடங்கின உடனே அந்த விருத்திகாசுரன் ஒரு பாறை உள்ள கடலில் சேத்துள்ள பூந்துருக்கிறானாம். அவனை அதை கொண்டு வந்து அப்புறம் சம்காரம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ. வள்ளல் பெருமானுடைய கருத்து சம்காரம் பண்ணக்கூடாது. இது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 100 பேர் கடுதல் செஞ்சால் அவங்களே வந்து போர் மூண்டு தான் அவனை வந்து சரி பண்ணாங்க. இல்லை 5 பேர் வெற்றி பெற்றாங்க தேவர்கள். அதனால் உள்ளங்கையில் அடக்கி அந்த விருத்திகாசுரனை சம்காரம் செய்வதற்கு உதவி செய்தாராம் அகத்தியர். இது நல்லா நம்ம உற்று பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். தன்னுடைய தவ வலிமையால் நீரே நீ நான் ஒன்றுதான், வெறுப்புகளை மறந்து நன்மையை செய்வாயாக. ஒரு தண்ணியில் இறங்கிட்டோம் முடியல அப்படின்னா, இது நீங்கள் மனசுக்குள்ளே தியானிக்கும் போது உன்னை கொண்டாந்து வெளியே தான் தள்ளுமே தவிர உள்ளிட்டும் போகாது. ஏன்னா அந்த நீருக்கு அந்த வலிமை இருக்குது. இப்போ ஆற்றுல தண்ணி போகுது நிறையா, ஏன் ஜனங்க ஓடி பார்க்குறாங்க? நீருக்கு வந்து ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஆற்றுல வந்து சாதாரணமாக தண்ணி போகாமல் போக மாட்டாங்க, நிறைய போகும்போது ஓடி எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ அது ஈர்ப்பு சக்தி, நீந்த உருண்டு ஓடக்கூடிய சக்தி இருக்குது, உயிர் இருக்குது, தண்ணிக்கு உயிர் இருக்குது, சொன்னால் கேட்கும். அகத்தியர் வந்து இரவு 3 மணிக்கு போய் குளிக்க போகிறாருன்னா தண்ணி தூங்கிக்கிட்டு இருக்குமா குளத்தில், ஏரியில். அப்போ என்ன செய்வாராம், கையை தட்டுவாராம். அப்படி கை தட்டும்போது அது தண்ணி முடிச்சுக்குமா. ஏன்னா தண்ணி தூங்கும்போது குளிக்கக்கூடாது. அப்போ கை தட்டினோடனே அது தண்ணி முடிச்சுக்குமா. அது எப்படி தூங்குன்னு கேட்டால் நீங்கள் குளத்தில் பார்க்கலாம், ஏரியில் பார்க்கலாம். இரவு ஒரு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி அசையாது, அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். தண்ணி ஒரு பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். 3 மணிக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி அசையும். அதான் தண்ணி தூங்குது. இப்போ மரம் தூங்குது. சில மரத்தை பார்த்தீங்கன்னா இலை வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். இப்படி விரிஞ்சிருக்கிற இலை அப்படியே ஒன்றா கூடிக்கும். தூங்க மஞ்சு மரம்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். மணி 6 மணி ஆச்சுன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று குடிக்கும்.
இலை விரிஞ்சே இருக்காது. காலையில் 6 மணி ஆனால் தான் இலை விரிஞ்சு வெளியே வரும். அதான் பட்சி உறங்குது, மரம் உறங்குதுன்னு சொல்லுவாங்க. மர செடிகள்லாம் உறங்குது, அதனால தான் இரவு நேரத்தில் மூலிகை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அணை கட்டுவது கஷ்டமா, அணையை உடைப்பது கஷ்டமா? உங்களுக்கு தெரிஞ்சது தான் அது. அணை கட்டுறது தான் கஷ்டம், அது போல் தவம் பண்ணுறது தான் கஷ்டம். அது முடியாதுன்றது உடைக்கிற மாதிரி. முடியாதுன்ற ஒரு நோய் வந்துருச்சுன்னா, நம்ம கூட யாராவது நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க முடியாதுன்னு சொல்கிறவங்களா தான் நம்ம கொஞ்சம் அவங்கள விட்டு விளைகணும். சற்று உதவி செய்யலாம் போகலாம், அவங்க விட்டு விளைகணும். ஏன்னு கேட்டால் அந்த நோய் நமக்கும் தொத்திக்கும். எதாவது பார்த்துக்கலாம்பா, முயற்சி பண்ணும்பா, மலையை கட்டி இழுப்போம், வந்தா பாப்பா வராட்டா போட்டோன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க பாரு, அவங்க கூட சேர்ந்துக்கணும். ஐயோ அங்கே போகுது, பெரிய பேய் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, அவங்கள விளையணும். அவங்களாம் முடியாதவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது. அது மாதிரி முடியும், வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு மன தைரியம் இருந்தால், மனம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இறைநிலையை அடையலாம். அணையை உடைப்பது பெருசு இல்லை, அணையை கட்டுவது தான் பெருசு. கட்டுறது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தவத்துக்காக உதாரணம் கொடுக்குறாங்க. அதுபோல் நமக்கு சித்தர்கள் நிறைய வைத்தியங்களை சொல்லியிருக்காங்க, சாதாரண வைத்தியங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றவங்க எந்த பச்சளையும் தேட தேவையில்லை. அவங்க தர்பூசணி விதை, சூரியகாந்தி விதை, பாதாம், பிஸ்தா, முந்திரி, சாரப்பருப்பு, மணிலா, முக்கியமானது மணிலா, அதெல்லாம் ஒரு பங்கு சேர்த்தா இது 4 பங்கு சேர்க்கணும். மணிலா எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து அரைச்சிக்கணும். அதில் ஒரு 1/2 கிலோ பனங்கல்கண்டு அரைச்சி அதில் தூவி கிளறிக்கணும். அவ்வளோதான். கணவன் மனைவி இருவரும் சாப்பிட்டுன்னு வரலாம். அதுவும் பெண்கள் வெறும் மணிலாவும் முந்திரியும் சாப்பிட்டால போதும். முந்திரி 1 பங்கு, மணிலா 9 பங்கு சாப்பிடணும். ஆண்கள் எல்லாத்தையும் கலந்து சாப்பிடலாம், பெண்கள் மட்டும் அது அதிகமாக சாப்பிடணும் மணிலா. அப்போ அவங்களுக்கு கருவறை சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நீங்கும். கருவறை சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நீங்கும், புத்திர பாக்கியம் உண்டாகும். ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாட்டு மணிலான்னு இருந்தது. நாட்டு மணிலான்னா அது 6 மாதம் விளையும். 6 மாதம் ஆகும் அது விளைச்சல் வரதுக்கு. அந்த நாட்டு மணிலா சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் இந்த கருவறை தொந்தரவே கிடையாது, இந்த குழந்தை இல்லாத பாக்கியமே கிடையாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாரும் ஆஸ்பத்திரிக்கு போனதே கிடையாது. பிரசவத்தை கூட எங்கேயோ ஒருத்தர் 100ல் ஒரு 5 பேர் தான் போவாங்க ஆஸ்பத்திரிக்கு. 95 பேர் வீட்டிலே பிரசவம் ஆகும். நானும் சின்ன பிள்ளையா இருக்கும். அப்போ ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டால், அன்றைக்கி அவங்க சாப்பிட்டது எதுவும் ரசாயனம் கலக்காத ஒரு மணிலா. அது 6 மாதம் விளையும். 6 மாதம் விளைஞ்சதுனால அதில் அப்படியே அதை சாப்பிட்டோன்னா பால் மாதிரி வடியும். அது உள்ளேருந்து பால் மாதிரி அவ்வளோ சத்து. அதை சாப்பிட்டவங்க, அது சின்ன பிள்ளைலேருந்தே சாப்பிட்றாங்களா, ஆண்கள் பெண்கள் எல்லாம் சாப்பிட்றதுனால இப்போ இது போல் இருக்கிற நோயெல்லாம் இப்போ வந்ததே கிடையாது. அப்போ அவங்களாம் இந்த வைத்தியரே தெரியாது, எந்த சித்த வைத்தியத்தையும் போக மாட்டாங்க, அவ்வளோ அதிகம் போக மாட்டாங்க. அவங்க மண்ணில் திருமணம் நடக்கும், அது குழந்தை பிறகும் அவங்க மண்ணில் போயிட்டே இருப்பாங்க. நாட்டு மருந்து வாங்கி இடித்து நல்லா சாப்பிடுவாங்க. அதான் அப்படி சாப்பிட்டவங்களுக்குலாம் இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லை, கருவறை பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு எந்த வித நோயும் கிடையாது. அதனால் நீங்களும் இதை முயற்சி செய்து, எல்லாம் பயிர் தான், பயிர்ன்றதுனால இது சாப்பிடும்போது தான் வித்தினில் வித்தாய் வித்திடை வித்தாய். வித்து உள்ளதான் உயிர் இருக்குது, ஒரு நெல் உள்ள உயிர் இருக்குது. அந்த உயிரை காக்கிறதுக்கு ஒரு உமி இருக்குது. அந்த உமி விளக்கிட்டு நீங்கள் அந்த நெல்லை போட்டிங்கன்னா முளைக்காது. நெல்லுக்கு மேலே ஒரு உமி இருக்கும், ஒரு தோல். அந்த தோலை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா முளைக்காது. அதுபோல் நான் சொல்கிறதெல்லாம் வித்து பயிர் உயிர் உள்ளது. அப்போ அணுக்களுடைய வீரியம் அதிகமாகும், ஹார்மோன் சுரக்கும், கருவறை வலுவாகும்.
ஆண்களுக்கும் வந்து சுக்கில விருத்தி உண்டாகும். அப்போ பண செலவு குறையும், உடம்பும் திடகத்தமாக இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், போதுமான சத்து இருக்கும், வாதப்பத்த சிரோத்தனம் குறையும், கண்ணு நல்லா தெரியும். சத்து இல்லாதனால சில பேர் கண்ணுக்கு கண் பார்வை வர்றது, கோளாறு வர்றது, அது தெரிஞ்சிக்க மாட்டாங்க. கண்ணெல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் பார்வை கம்மியாக இருக்கும். ஏன்? அதுக்கு போதுமான ரத்தம் இல்லை, நுண்ணிய நரம்பு இருக்கா, நரம்புகளாம் ரத்தம் பத்தலை, ரத்தம் அங்கே சரிவர கண்ணுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக ஆகிறதுனால தான் கண் பார்வை இல்லை, குறையுது. அப்போ அந்த மாதிரி வித்து ஐட்டமாக சாப்பிடுங்க. நீங்கள் இப்போ அதெல்லாம் கசக்கிற ஐட்டமாக அது நிறைய இருக்குது, நிறைய எழுதி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு மாதம் சாப்பிடுங்க, அடுத்தது வேறு ஒன்று சொல்கிறேன், அது ஒரு மாதம் சாப்பிடுங்க. இப்படி ஒரு 6 மாதம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலையும் தேட தேவையில்ல, எந்த சித்த வைத்தியரையும் தேட தேவையில்ல. நீங்களே ஒரு சித்த வைத்தியர் தான், நீங்களே பரம்பரையாக அதை சித்த வைத்தியம் பண்ணிக்கலாம். எல்லாம் சாப்பிட்ற பொருள் தானே, புடம் வைக்கிற பொருளா? புடம் வைக்கிறது தான் கஷ்டம், புடமே தேவையில்லை. நேச்சுரோபதினு பேர் இருக்குது. நேச்சுரோ அப்படியே பயிரை வாங்கிட்டு வரோம், வறுக்கிறோம், அதை பதப்படுத்துகிறோம், அரைக்கிறோம், சாப்பிட்றோம். நேச்சுரோபதி இது பேர். அதனால் இதை வாங்கி பதப்படுத்தி பக்குவமாக செய்து சாப்பிட்டு நலம் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.